வணக்கம். இது அனைத்தும் கற்போம் சேனல். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல சேலம் மாவட்டத்துல இருக்க கஞ்சமலை சித்தர் கோயில் பத்தி பார்க்க போறோம். கஞ்சமலை சித்தர் கோயில்ல பல அதிசயங்களும், பல ரகசியங்களும், பல சிறப்புகளும் இருக்கு. வாங்க என்னென்ன இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். சேலம் மாவட்டத்துல இருந்து 16 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கஞ்சமலை அமைஞ்சிருக்கு. 1/2 மணி நேரத்துல நீங்க ரீச் ஆயிடலாம். இப்போ நாம அந்த கஞ்சமலையை நோக்கி போயிட்டு இருக்கோம். வாங்க பயணிச்சுக்கிட்டே பேசலாம். கஞ்சமலை கஞ்சம் அப்படின்னா தங்கம், தாமரை அப்படின்னு பொருள். இந்த மலை வந்து தங்கமலை அப்படின்னு அழைக்கப்பட்டது. ஏன் தங்கமலைன்னு அழைக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மலையில தான் கல்லை வந்து தங்கமா மாத்துற மூலிகையும் சித்தர்களும் இருந்தாங்க அப்படின்னு வரலாறு சொல்லுது. இதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா, சிதம்பரம் நடராஜர் கோயில்ல தங்க மேற்கூரை அமைக்கப்பட்டது பார்த்தீங்களா, அந்த தங்கம் வந்து இந்த மலையிலேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஆதாரம் பார்த்தீங்கன்னா, பராந்தக சோழனோட கல்வெட்டில் இது பதிக்கப்பட்டிருக்கு. இந்த கஞ்சமலை பார்த்தீங்கன்னா 1300 ஆண்டுகள் பழமையான ஒரு கோவில். இங்கே தான் வந்து காலங்கிநாத சித்தர் அப்படின்னு ஒரு சித்தர் வாழ்ந்து வந்தார். யார் இந்த காலங்கிநாத சித்தர்னு பார்த்தீங்கன்னா, இவர் திருமூலரோட சீடர், போக சித்தரோட குரு. இவர் தான் காலங்கிநாத சித்தர். அந்த காலத்தில் இந்த கஞ்சமலையில தான் காலங்கிநாத சித்தரும் திருமூலரும் எப்பவுமே இளமையாகவும் சாகாமலும் இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு மூலிகையை தேடிட்டு வந்தாங்க. அந்த சமயத்துல திருமூலர் ஒரு நாள் மூலிகையை தேடி போயிருக்காரு. அவர் வரத்துக்குள்ள சாதம் சமைச்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலங்கி வந்து சமைச்சிட்டு இருந்திருக்காரு. சமைக்கும் போது சாதத்தை கிளறதுக்காக கரண்டி தேடி இருக்காரு. அப்ப கரண்டி அவருக்கு கிடைக்கல. அதனால பக்கத்துல இருந்த ஒரு மூலிகையை பறிச்சு அந்த சாதத்தை கிளறியிருக்காரு. அந்த சாதம் பார்த்தீங்கன்னா திடீர்னு கருப்பா மாறிடுச்சு. கருப்பா மாறின சாதத்தை எப்படி நம்மளுடைய குருக்கு தரது அப்படின்னு சொல்லிட்டு அவரே அந்த சாதத்தை சாப்பிட்டுட்டாரு. சாப்பிட்டு கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் இளமையாக மாறிட்டாரு. ரொம்ப வந்து சின்ன பையனாக மாறிட்டாரு. அந்த கொஞ்ச நேரத்தில் வந்து அங்கே திருமூலர் வந்திருக்காரு. அங்கே இருக்க அந்த காலங்கியை பார்த்து அவருக்கு வந்து அடையாளமே தெரியல. அவர்கிட்டே கேட்டிருக்காரு, தம்பி இங்கே என்னோட சீடர் இருந்தார், நீ அவரை பார்த்தியான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, நான் தான் உங்கள் சீடர் காலங்கி அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தையெல்லாம் சொல்லியிருக்காரு. எங்கே அந்த மூலிகைன்னு கேட்டிருக்காரு. அதை நான் வந்து எரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுப்பில் போட்டேன்னு சொல்லியிருக்காரு. சரி சாதமாவது கொடு அப்படின்னு சொல்லவும், இல்லை சாதத்தையும் நானே சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ திருமூலர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவரோட தொண்டைக்குழியில் கையை விட்டு அவரை வாந்தி எடுக்க வச்சு அந்த சாதத்தை அவர் சாப்பிட்டு அவரும் இளமை அடைஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருமூலர் வந்து வேறு ஒரு மூலிகையை தேடி போயிட்டாரு. காலங்கி சித்தர்கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ இங்கே இருந்து மக்களுக்கெல்லாம் தொண்டு செய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அதனால காலங்கி சித்தர் அங்கேயே தங்கிட்டாரு. இதுக்கு அடையாளமா பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சித்ரா பௌர்ணமி அப்பயுமே திருவண்ணாமலைக்கு அடுத்தபடியாக ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இந்த மலையில கிரிவலம் போவாங்க. அங்கே மேல் சித்தர் கோயில் அப்படின்னு ஒரு கோவில் இருக்கு. இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சித்ரா பௌர்ணமி அப்பையும் சிவனும் பார்வதியும் அந்த கோவிலில் நடனம் ஆடுவாங்களாமா. இரவு வந்து மக்கள் அங்கே தங்கும்போது அவங்களுடைய காதுகளில் வந்து அந்த சலங்கை ஒலி கேட்குமா. அந்த மாதிரி சலங்கை ஒலி கேட்குற மக்களுக்கு அந்த வருடம் ரொம்பவே அதிர்ஷ்டமான வருடமாக இருக்குமாமா. இது வருடம் ரொம்பவே சிறப்பாக நடக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு வருஷம் சித்ரா பௌர்ணமி அப்போ இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த சித்தேஸ்வர சுவாமியோட அருளை நீங்கள் கண்டிப்பாக பெறலாம். இவர் தான் வந்து மூலவர் சித்தேஸ்வர சுவாமி. இவர் அமர்ந்த நிலையில் வந்து நமக்கு காட்சியளிக்கிறாரு. இந்த கோவில் 1300 ஆண்டுகள் பழமையான ஒரு கோவில். இந்த கோவிலில் இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இரும்புத்தாது அதிகமாக இருக்குது. இது பலருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். முக்கியமாக இங்கே 1300 ஆண்டுகள் பழமையான ஒரு தெப்ப குளம் இருக்குது. இந்த குளத்தில் தான் வந்து காலங்கி சித்தர் வந்து குளிப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்குமே இந்த குளத்தில் தான் வந்து இந்த சித்தருக்கு வந்து பூஜை செய்யக்கூடிய பூசாரி வந்து குளிச்சுட்டு வருவார். இந்த குளத்தோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குளத்தில் காந்த தீர்த்த குளம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து உப்பு மிளகெல்லாம் சேர்த்து மக்கள் போடுவாங்களாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகள், தன் உடம்புல வந்து வேறு இருக்க வியாதிகள்லாம் சீக்கிரம் சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மக்கள் வந்து நாம் போடுற உப்பு எப்படி கரையுதோ அந்த மாதிரி உடம்புல இருக்க நோயும் கரைஞ்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குளத்துல உப்பு போடுவாங்களாம். கிட்டத்தட்ட 1000 வருஷமா இந்த குளத்துல வந்து டன் கணக்குல மக்கள் வந்து உப்பு போட்டிருப்பாங்க. ஆனா இந்த குளத்தோட தண்ணி வந்து உப்பே கரிக்காது, ரொம்பவே சுவையா இருக்கும். ஆமாங்க, நான் வந்து அதை குடிச்சு பார்த்துருக்கேன். ஏன்னா இந்த குளத்துல இருந்து டைரக்டா வந்து ஒரு பைப் லைன் வந்து நமக்கு வெளியே வருது. அதில் வந்து நீங்கள் தண்ணி பிடிக்கலாம், நேரடியாக கூட நீங்கள் தண்ணி பிடிக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த குளத்தில் வந்து பெண்கள் வந்து இறங்கக்கூடாது, ஆண்கள் மட்டும்தான் போகணும். அது ஒரு சம்பிரதாயமாக சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு அந்த தண்ணியை பிடிச்சு காட்டுறேன்.
மினரல் வாட்டர் மாதிரி அப்படியே பளிங்கு மாதிரி உங்களுக்கு இருக்கும். சுவையுமே ரொம்ப அருமையாக இருக்கும். இன்றைக்குமே இந்த தண்ணியை வந்து பல வீடுகளில் தீர்த்தமாக வச்சு வழிபடுறாங்க அப்படின்னு சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்க மக்கள் நமக்கு சில விஷயங்கள் சொல்கிறாங்க. இந்த காந்த தீர்த்த குளத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது அப்படின்னும் சொல்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா இந்த கஞ்சமலை சித்தர் கோயிலை ஒரு முறை வந்துட்டு போங்க. இந்த சித்தர் கோயிலை அமாவாசை கோயில்னும் சொல்லுவாங்க. ஏன்னா அமாவாசை அப்போ அவ்வளவு சிறப்பாக இருக்கும். அமாவாசை அன்னைக்கு கூட மக்கள் வந்து அந்த மலை மேலே ஏறிட்டு வருவாங்க. இந்த காலங்கி சித்தர் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா காசியிலேருந்து வந்திருக்காரு. இவர் வந்து சாகா வரம் தர மூலிகை வந்து அங்கே கண்டுபிடிச்சிருக்காரு. அது அடையாளமாக அங்கே வற்றாத நீரூற்று அப்படின்றது வந்து அந்த மேல் மலையில் இருக்குது. இன்றைக்குமே அது வத்தாமல் இருக்கும்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் அடுத்த முறை போனேன்னா உங்களுக்கு வந்து அதை நான் வந்து வீடியோ போட்டு காட்டுறேன். இந்த கஞ்சமலைக்கு இன்னுமே பல சிறப்புகள் இருக்குது. அதெல்லாம் என்னால் இந்த ஒரு வீடியோவில் சொல்ல முடியல. ஆனால் இன்றைக்குமே அந்த மலைகளில் பல சித்தர்கள் வாழ்ந்து வருவதாகவும் அங்கே சாகாவரம் தரக்கூடிய மூலிகை இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஆனால் அந்த மூலிகை எப்படி இருக்கும் அப்படின்றது நம்ம யாருக்குமே தெரியாது. அந்த சித்தர்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இதே அந்த சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்க மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்குமே சில சித்தர்களை அவங்க அங்கே பார்த்ததாகவும் அவங்க கண்ணில் பட்ட ஒரு சில நொடிகளையே மறைஞ்சிடுறாங்க அப்படின்னுமே சொல்கிறாங்க. நீங்கள் கண்டிப்பாக சேலம் போகிற மாதிரி இருந்தால் இந்த சித்தர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அங்கே பல அதிசயங்களும் பல சிறப்புகளும் இருக்குது. முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இங்கே பணியாரம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் 3 வேளையுமே பணியாரம் சாப்பிட்லாம். பணியாரம் அவ்வளோ ஸ்பெஷல். ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்பவே சுவையாகவும் இருக்கும். நீங்கள் சேலம் போகும்போது கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு ஒரு முறையாவது போயிட்டு வழிபட்டுட்டு வாங்க. இந்த கோயில் பற்றின பல விஷயங்கள் இருக்குது. என்னால் இந்த ஒரு வீடியோவில் சொல்ல முடியல. கண்டிப்பாக நான் அடுத்த முறை போகும்போது இதை பற்றின விளக்கமான வீடியோ தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி அனைத்தும் கற்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.